இந்த மில்லட் ஆனது இந்த ஹிஸ்டரி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், தண்ணி இல்லாத இடங்கள்ல வளருது, தன்னை பாதுகாத்துக்குது. தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அதனுடைய ரசாயனங்கள்ல அது வச்சிருக்கு. அந்த ரசாயனத்துக்கு பேர் தான் நம்ம ஃபைட்டிக் ஆசிட் ஆக்சலேட்னு சொல்றோம். அப்போ கட்டாயமான முறையில மில்லட்டை ஊற வைக்கணும், அதற்கப்புறம் நன்றாக காய வைக்கணும், அதுக்கப்புறம் அதை மாவாக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுல எல்லா விஷயங்களும் செய்யணும். அப்ப அது நமக்கு ஆரோக்கியத்தை இயற்கை தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களை செய்யுது. அப்போ ஆரோக்கியம்தான் நியூட்ரியன் வேல்யூஸா, ஆனா அதுவே எதிர்வினையா செய்யும் போது ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டியா ஆகுது. இந்த ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டியா ஆகக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேப்பை கம்பு மாதிரியான விஷயங்களை ஃபெர்மெண்ட் பண்ணாங்க, புளிக்க வச்சாங்க, நொதிக்க வைத்தல் செய்தாங்க. நொதிக்க வைத்தல் புளி செய்யும் பொழுது அதனுடைய ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டிஸ் அரெஸ்ட் ஆயிடுது. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, அரெஸ்ட் ஆயிடுது.